ஹலோ வாரியர்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்னடா வித்தியாசமான கேவலமான கெட்டப்பன்னு கேட்டுறாதீங்க. இது நானே பண்ணது, அதனால தான் இவ்வளோ கேவலமாக இருக்குது. இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆக்டிங் டியூட்டி வந்து தான் வந்திருக்கோம். இவ்வளோ நாளாக அங்கே கம்பெனிக்காக ஓட்டிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டிங் கிடச்சிது. வேறு யாரும் இல்லை, என் வண்டி, அதாவது எங்கள் மாமாவோட வண்டி. இது நான் எடுத்துகிட்டு எங்கே வந்திருக்கேன்னா, ஈரோடு சோலாரில் ஒரு கோயிலுக்கு புதுசாக ஃபேமிலி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்காக நான் வந்திருக்கேன். அதனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வர வழியில் நான் முக்கியமான ஒரு கோயில் பார்த்தேன். என்ன கோயில்னால், லைஃப்பில் இந்த கோயிலை ஒரு டைம் தான் நான் பார்த்துருப்பேன். அதுவும் வீடியோவில் தான், பழைய வீடியோவில் தான் பார்த்துருப்பேன். அந்த கோயிலுக்கு எப்படியாச்சும் ஒரு முறை நேரில் போயிடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த கோயில் இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. எந்த கோயிலுன்னு கேட்குறீங்களா? தென்காசி மாவட்டம் காலபைரவர் கோயில். இப்போ ஈரோட்டில் புதுசாக கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயில் கிளிப்ஸு இருக்குது, அதையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அவ்வளோ பெருசு இருக்கு. நான் காலபைரவர் கோயிலுக்கு போகணுன்னு தான் சின்ன சின்ன சிலையாக தான் நான் பார்த்துருக்கேன். காலபைரவர் கோயில் ஒவ்வொரு கோயில்களையும் போகும்போது காலபைரவர்னு சொல்லி சின்ன சின்ன சிலையாக தான் இருந்தும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே ஈரோட்டில் எங்கன்னா அரச்சூர்லேருந்து திரும்ப ஈரோடு வர வழியில் அவ்வளோ பெரிய கோயில், பழைய சின்ன கோயில் நான் பார்த்துருக்கேன். வீடியோவில் ஒரு ப்ரோ ஒருத்தர் போட்டிருந்தார். இன்றைக்கி பார்க்குறேன், அது அவ்வளோ பெரிய கோயிலாக நிற்கிது. உள்ளே போனோன்னா அவ்வளோ நம்ம ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த கோயிலுக்கு வந்தாச்சுரா அப்படிங்கிற ஒரு மனசு திருப்தியோடு இங்கே அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. மொதல் ஸ்பாட்டு அங்கே போயிட்டு, ரெண்டாவது ஸ்பாட்டு இங்கே என்னென்னா சோலார். பேக் கேமரா ஆன் பண்ணி காட்டுற மாதிரி. சோலார் ஏரியாவுக்குள்ளே தான் இருக்கிறேன். இந்த இதுக்குள்ளே தான் அவங்களோட குலதெய்வ கோயில் இருக்குது. கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா இது, ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தோமே, போக முடியலையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி அதுக்குண்டான பலன் எனக்கு கிடச்சிருச்சு. இந்த வீடியோ கிளிப்ஸை ஃபஸ்ட்டு நான் எங்கள் அம்மாவுக்கு தான் அனுப்பிச்சுட்டேன். ஏன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன ப்ரோ ஒருத்தர் வந்து அட்ரஸ் கேட்டார், அதனால தான் கட் பண்ணேன், சாரி. சோலார்லேருந்து நேராக ஒரு 2-3 4 கிலோமீட்டருக்குள்ளே தான். இந்த வழியாக வந்தனால சீக்கிரம் ஒரு கிலோமீட்டர் தான் வரும். எங்கன்னா திரும்ப ஈரோடு வர ரூட்லேருந்து, அதாவது அந்த தென்காசி காலபைரவர் கோயில் அந்த ரோடு வழியாக வந்தால் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த ஸ்பாட்டு. அதுதான் இன்றைக்கி வீடியோ. என்ன பர்பஸ்னால், புதுசாக மேரேஜ் ஆகிருக்கு அவங்களுக்கு. குலதெய்வ கோயில் ஃபங்க்ஷனு. குலதெய்வ கோயில்னால் ரொம்ப கிராண்ட் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது, சும்மா ஒரு மினிமலான ஒரு ஃபங்க்ஷன் தான். ரிட்டர்ன் போகிற வீடியோவும் எடுக்க முடியாது, ஆனால் ஃபுல் டிரைவிங்கில் இருக்கனால எடுக்க முடியாது. அதெல்லாம் சின்ன கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ தான். இது மாதிரி வெளியே போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நான் பிடிச்சி அப்லோட் பண்ணுறேன். ஆக்டிங் வந்துச்சுன்னா ஆக்டிங் டியூட்டி என்ன வாங்கினா எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது நான் ஸ்பாட், அதாவது கார் எடுத்த இடத்துல விடும்போது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், எவ்வளோ இதுக்கு நான் வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? டாடா பை பை, see you. இனி அடுத்து அங்கே போய் பார்க்கலாம். அதுக்குள்ளே காலபைரவர் வீடியோ ஷார்ட் வீடியோவை போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்குலாம், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ போகணும்னு நினச்சிட்டு இருந்த கோயில் பார்த்தோன்னே என்னைக்காச்சும் ஒரு நாள் போயிட முடியாதான்னு நினச்ச கோயில் இன்றைக்கி இந்த ஃபேமிலி கூட வந்து, இந்த ஆக்டிங் டியூட்டி ஃபேமிலி கூட வந்து தான் பார்க்கணுங்கிறத ஆண்டவன் எழுதி வச்சுருக்கிறான். அப்போ என்னன்னைக்கு நம்ம ரஜினி சார் சொல்கிற மாதிரி என்னன்னைக்கு என்ன நடக்குமோ அன்னன்னைக்கு தான் நடக்கும். நான் இவ்வளோ நாளாக வரணும்னு நினச்ச கோயிலுக்கு என்னால் வர முடியல, ஆனால் இன்றைக்கி இந்த ஃபேமிலி என்னை கூட்டிகிட்டு வந்து நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன். ஆனால் வெளியே வந்து ஒரு சின்ன காலபைரவர் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிறேன், ஒரு வீடியோ கிளிப்பே எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாடா பை பை. இனி அடுத்து அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டாடா. சோலார் ஏரியாவுக்குள்ளே தான் இருக்கிறேன். இந்த இதுக்குள்ளே தான் அவங்களோட குலதெய்வ கோயில் இருக்குது. கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா இது, ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தோமே, போக முடியலையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி அதுக்குண்டான பலன் எனக்கு கிடச்சிருச்சு. இந்த வீடியோ கிளிப்ஸை ஃபஸ்ட்டு நான் எங்கள் அம்மாவுக்கு தான் அனுப்பிச்சுட்டேன். ஏன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன ப்ரோ ஒருத்தர் வந்து அட்ரஸ் கேட்டார், அதனால தான் கட் பண்ணேன், சாரி. சோலார்லேருந்து நேராக ஒரு 2-3 4 கிலோமீட்டருக்குள்ளே தான்.
இந்த வழியாக வந்தனால சீக்கிரம் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே 1 கிலோமீட்டர் தான் வரும். எங்கன்னா திரும்ப ஈரோடு வர ரூட்லேருந்து, அதாவது அந்த தென்காசி காலபைரவர் கோவில் அந்த ரோடு வழியாக வந்தால் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த ஸ்பாட்டு. அதுதான் இன்றைக்கி வீடியோ. என்ன பர்பஸ்னால், புதுசாக மேரேஜ் ஆகிருக்கு அவங்களுக்கு, குலதெய்வ கோயில் ஃபங்க்ஷனு. குலதெய்வ கோயில்னால் ரொம்ப கிராண்ட் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது, சும்மா ஒரு மினிமலான ஒரு ஃபங்க்ஷன் தான். ரிட்டர்ன் போகிற வீடியோவும் எடுக்க முடியாது, ஆனால் ஃபுல் டிரைவிங்கில் இருக்கனால எடுக்க முடியாது. அதெல்லாம் சின்ன கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ தான். இது மாதிரி வெளியே போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நான் பிடிச்சி அப்லோட் பண்ணுறேன். ஆக்டிங் வந்துச்சுன்னா ஆக்டிங் டியூட்டி என்ன வாங்கினா எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது நான் ஸ்பாட், அதாவது கார் எடுத்த இடத்துல விடும்போது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், எவ்வளோ இதுக்கு நான் வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? டாடா பை பை, see you. இனி அடுத்து அங்கே போய் பார்க்கலாம். அதுக்குள்ளே காலபைரவர் வீடியோ ஷார்ட் வீடியோவை போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்குலாம், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ போகணும்னு நினச்சிட்டு இருந்த கோயில் பார்த்தோன்னே என்னைக்காச்சும் ஒரு நாள் போயிட முடியாதான்னு நினச்ச கோயில் இன்றைக்கி இந்த ஃபேமிலி கூட வந்து, இந்த ஆக்டிங் டியூட்டி ஃபேமிலி கூட வந்து தான் பார்க்கணுங்கிறத ஆண்டவன் எழுதி வச்சுருக்கிறான். அப்போ என்னன்னைக்கு நம்ம ரஜினி சார் சொல்கிற மாதிரி என்னன்னைக்கு என்ன நடக்குமோ அன்னன்னைக்கு தான் நடக்கும். நான் இவ்வளோ நாளாக வரணும்னு நினச்ச கோயிலுக்கு என்னால் வர முடியல, ஆனால் இன்றைக்கி இந்த ஃபேமிலி என்னை கூட்டிகிட்டு வந்து நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன். ஆனால் வெளியே வந்து ஒரு சின்ன காலபைரவர் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டேன், ஒரு வீடியோ கிளிப்பே எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாடா பை பாய். இனி அடுத்து அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டாடா.